ஹாய் எவ்ரிவன். பொதுவாக ஒரு சிட் ஃபண்ட் கம்பெனியில் நிறைய வேஸில் மெம்பர்ஸ் நமக்கு டியூ அமௌண்ட் பே பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், நம்ம ஆஃபீஸ்க்கே டைரெக்டாக வந்து சிலர் கேஷ் அண்ட் நான் கேஷ் மோடில் பே பண்ணுவாங்க. அதே மாதிரி நம்ம கலெக்ஷனுக்கு அவங்க பிளேஸ்க்கு போய் அங்கேயும் கேஷாக நான் கேஷில் பேமெண்ட் பண்ணுவாங்க. ஆர் சிட்பிஸோட டிஜிசிட் ஆப் யூஸ் பண்ணி அவங்களே டைரெக்டாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்க்கு சிட் ஆப்பில் இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்படி இருக்க மல்டிபிள் வேஸில் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து கேஷாக பே பண்ண கஸ்டமர்ஸ்க்கு எப்படி ரெசிப்ட் என்ட்ரி போடுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சிட்பிஸ் சாஃப்ட்வேரில் கஸ்டமர்ஸ் பே பண்ணுற எல்லா அமௌண்ட்டுமே ஒரு வேலெட்டில் அமௌண்ட் கிரெடிட் பண்ணி வைக்கிற மாதிரி அவங்க எந்த குரூப்புக்கு எத்தனாவது டிக்கெட்க்கு பே பண்ணியிருக்காங்கன்னு செப்பரேட்டாக லெட்ஜர் ஹெட்ஸில் மெயின்டைன் ஆகும். நமக்கு எல்லா கஸ்டமரும் ஃபுல் பேமெண்ட்டாக பே பண்ணுவாங்கன்னு கிடையாது இல்லையா? சிலர் டெய்லி கொஞ்சம், சிலர் வீக்லி, மந்த்லின்னு பே பண்ணுவாங்க. இது மாதிரி பார்ஷியல் பேமெண்ட்ஸ் கலெக்ஷனும் நம்ம ரன்னிங் ரெசிப்டில் கலெக்ட் பண்ணிக்க முடியும். லேட்டர் அவங்க அக்கௌண்ட்டில் டியூவுக்கு தேவைப்படுற மாதிரி அமௌண்ட் வரையும் அந்த டியூவுக்கு தேவைப்படுற அமௌண்ட்டை மட்டும் டெபிட் பண்ணிவிட்டு ரிமைனிங் அமௌண்ட் அப்படியே அவங்க அக்கௌண்ட்டில் பேலன்ஸாக மெயின்டைன் ஆகும். இப்போது ஒரு கேஷ் ரெசிப்ட் போடுறதுக்கு சிட் டிரான்சாக்ஷனில் ரன்னிங் ரெசிப்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே நீங்கள் ஆல்ரெடி போட்ட ரெசிப்ட்ஸ் எல்லாமே வியூ ஆகும். இதில் ஆட் நியூ கொடுத்து நியூ ரெசிப்ட் என்ட்ரி போட்டுக்கலாம். ரெசிப்ட் டேட்டில் இன்னைக்கு டேட் டிஃபால்ட்டாக வந்துடும். தேவைப்பட்டால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மெம்பர் நேமில் யாருக்கு ரெசிப்ட் போடணுமோ அவங்கள ஆல்ரெடி இருக்க மெம்பர் லிஸ்ட்டில் இருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இதில் நேம் அண்ட் அக்கௌண்ட் நம்பர் ஃபில்டரும் இருக்குது. ஒரு மெம்பர் செலக்ட் பண்ண உடனே ரைட் சைடில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ண குரூப் அண்ட் டிக்கெட் டீட்டெயில்ஸ், எவ்வளோ அக்கௌண்ட்டில் அமௌண்ட் வச்சுருக்காங்க அண்ட் எவ்வளோ இன்ஸ்டால்மெண்ட்ஸ் இன்னும் பெண்டிங் அண்ட் பெண்டிங்கான அமௌண்ட் என்னன்னு இங்கேயே பார்த்துக்கலாம். ஸோ கஸ்டமர்ஸ் டேரெக்டாக பே பண்ண வரப்போ அவங்களுக்கு நீங்கள் இங்கேயே பார்த்து டீட்டெயில்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். என்ட்ரி டைப் குரூப்னா அந்த பர்டிகுலர் டிக்கெட்க்கு பே பண்ணுவாங்க. இதுவே அதர்ஸ்னா காமனாக பே பண்ணுவாங்க. இது எல்லாமே தனி லெட்ஜர் ஹெட்டில் ஆட் ஆகும். குரூப்னா ரைட் சைடில் இருந்து அந்த பர்டிகுலர் குரூப் செலக்ட் பண்ணால் குரூப் நேம் அண்ட் டிக்கெட் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அமௌண்ட்டில் அந்த மெம்பர் பே பண்ண அமௌண்ட் என்டர் பண்ணிக்கோங்க. பேமெண்ட் மோட் ஒரு கஸ்டமர் நமக்கு பே பண்ணுறப்போ அவங்க அக்கௌண்ட்டில் கிரெடிட் வைப்போம். இதுவே அந்த அக்கௌண்ட்டில் இருந்து சிட் ரெசிப்ட் எடுத்து போட்டோம்னா டெபிட்டில் ஆட்டோமேட்டிக்காக என்ட்ரி ஆட் ஆகிடும். நம்ம சிட்பிஸ் சாஃப்ட்வேரில் எஸ்எம்எஸ் இன்டெகிரேட் பண்ணிட்டோம்னா ரெசிப்ட் போடும்போதே சென்ட் எஸ்எம்எஸ் எஸ் கொடுத்துட்டு இந்த பர்டிகுலர் குரூப்புக்கு பே பண்ண அமௌண்ட் ரிசீவ்டுன்னு எஸ்எம்எஸும் கஸ்டமருக்கு சென்ட் ஆகிடும். சீரியல் நம்பரில் உங்கள் ரெசிப்ட்ஸ்க்கு தேவைப்படுற மல்டிபிள் சீரியல் நம்பர் ப்ரிஃபிக்ஸ் நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த சீரியல் நம்பர் ஸ்டாஃப் பேஸ்ட், பிரான்ச் பேஸ்ட் ஒரு கம்பெனிக்குன்னு ஸ்டாண்டர்டாக ஒரு ரெசிப்ட் ஃபார்மேட்டாகவும் இருக்கலாம். பர்டிகுலர்ஸில் இந்த ரெசிப்ட்க்கு ரிலேட்டடான ஒரு நோட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சிட்பிஸ் சாஃப்ட்வேரில் லேட் ஃபீஸ் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். ஒவ்வொரு இன்ஸ்டால்மெண்ட்க்கும் டிலேட் டேஸ் பேஸ் பண்ணி லேட் ஃபீ கால்குலேட் ஆகும். அதையும் நீங்கள் இங்கேயே சேர்த்து கூட கலெக்ட் பண்ணலாம். இப்போது என்ட்ரியை சேவ் பண்ணிட்டு ரைட் சைட் பெண்டிங் டியூஸில் எத்தனாவது இன்ஸ்டால்மெண்ட்க்கு இன்னும் அவங்க அக்கௌண்ட்டில் இருந்து அமௌண்ட் டெபிட் பண்ணணும்னு டீட்டெயில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் மெம்பர் ஒரு குரூப்புக்கு பே பண்ண அமௌண்ட்டை எப்படி இன்னொரு குரூப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, எப்படி நான் கேஷ் என்ட்ரிஸ் கலெக்ஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.